எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆன பிறகு அந்த கட்சியுடைய முக்கியமான கொள்கை என்ன தெரியுமா? லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டர் ஆன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் போகுது. இது என்னப்பா புதுசாக இருக்குது அப்படிங்கிறீங்களா? ஆமாம், எடப்பாடி பழனிசாமி சில மாதங்களுக்கு முன்பாக என்ன பண்ணார்? டெல்லியில் உள்ள அதிமுக அலுவலகத்தை பார்வையிடப் போகிறேன் என்று சொல்லிட்டு போய் டெல்லி போன பிறகு 2-3 காரெல்லாம் மாறி மாறி போய் அமித்ஷா மீட் பண்ணார். அப்போ தான் அதிமுக பாஜக கூட்டணி அங்கே கன்ஃபார்ம் ஆனிச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கார் செங்கோட்டையன்? மன அமைதிக்காக ஹரித்வார் செல்கிறேன் என்று சொல்லிட்டு போய் டெல்லி போன பிறகு அமித்ஷா மீட் பண்ணி வந்திருக்காரு. அதே போல் தான் இங்கே ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் ஒன்று செய்வாங்க. அதுதான் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் ஆன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் போகிறது. வெல்கம் டு அறக்குறள் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பேசலாம். அதிமுக இந்த கட்சி வந்து செல்வி ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஒரு இரும்பு கரை கொண்ட ஒரு இரும்பு கோட்டை மாதிரி தான் செயல்பட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் மரணித்த பிறகு அந்த கட்சியை கபலீகரம் செய்ய துடிக்க ஆரம்பித்தது பாரதிய ஜனதா கட்சி. அவங்க இறந்து போன பிறகு வெங்காய நாயுடு வந்து உட்காந்துட்டார். அந்த கடைசி இறுதி பயணம், ஜெயலலிதாவோட இறுதி பயணம் அடக்கம் செய்வது வரைக்கும் அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. அப்போ உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஓபிஎஸ் முதலமைச்சராக்குறாங்க. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய ஆள் தான். பாஜக என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்குற ஆள் தான் அவர். அவருடைய துரோக வேலையை அப்போயே ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா சசிகலாவுக்கு முதலமைச்சர் பதவி மேலே ஒரு ஆசை வருது. கட்சியுடைய பொதுச்செயலாளர் எல்லா கட்சியில் முக்கிய தலையெல்லாம் போய் காலில் வந்து கதறாங்க, அம்மா நீங்கள் தான் கட்சியை காப்பாற்றணும், நீங்கள் தான் தலைமை இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் கட்சியுடைய பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்தாப்பில் அவங்களுக்கு முதலமைச்சர் ஆசையும் வருது. அப்போ தான் ஓபிஎஸ்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, நீங்கள் ரிசைன் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு. ஆனால் அவர் முரண்டு பிடிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு குருமூர்த்தி, நீங்கள் போய் ஜெயலலிதா சமாதியில் உட்காந்து தர்ம யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இவர் இரவு என்று கூட பாராமல் ஒரு 8 மணி 8:30 மணி போல போய் ஜெயலலிதா சமாதியில் உட்காந்து தர்ம யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார், மௌன விரதத்தை. அப்படி என்ன பண்ணுறாரு, கண்ணை திறந்து திட்டத்தனமாக ப்ரெஸ் மீடியாலாம் வந்துட்டாங்கன்னு அப்போ பார்த்துக்கிட்டார். இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் சசிகலா முதலமைச்சர் இருக்கிறதுக்கு அப்போது இந்த ஆளுநர் ஒத்துக்கலை. அவர் ஒத்துக்காமல் மும்பை ஓடி போயிட்டார். இது சரிபட்டு வராதுன்னா அதுக்கப்புறம் அந்த முதலமைச்சர் பதவி ஏலத்தில் விட்டாங்க ஜெயலலிதா சசிகலா. அந்த ஏலத்தில் எடுத்தவர் தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி. ஓகே, இவங்களுக்கு முதலமைச்சர் ஆசை வந்துச்சு, கட்சியுடைய தலைமை பதவியில் இருக்காங்க அப்படின்ட்டு இவங்களை ஒன்று இதை விட்டு வச்ச கட்சி வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிடும். ஜெயலலிதாவுடைய அரசியல் தந்திரங்கள் எல்லாமே இவங்களுக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் இவங்க கட்சி வந்து நிலைநிறுத்துவாங்க என்ற காரணத்தினால அந்த ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வராமல் இருந்துச்சுல, அதை தீர்ப்பை சொல்ல வச்சு ஜெயலலிதா A1 குற்றவாளி என்றும் சசிகலா A2 குற்றவாளி என்றும் இளவரசி A3 குற்றவாளி என்றும் தீர்ப்பு வர வச்சு பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் ஊதுபத்தி விட்டு வச்சாங்க. அவர் எடப்பாடிட்ட கட்சியை கொடுத்துட்டு அவரை முதலமைச்சராக்கிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி அந்த அரசாங்கத்தை நடத்தினார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வந்து கட்சியோடு இணைச்சாங்க. 11 எம்எல்ஏக்கள் அதோடு இருந்தவர். அவரையும் கட்சியில் திரும்ப சேர்த்து அந்த ஆட்சி ஓடுச்சு 3-4 வருஷம். அப்போவே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாஜக அதிமுகவை ஒழிச்சு கட்டணும், கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்பது அவர்களுடைய அந்த கட்சியுடைய கொள்கை. திமுக அவ்வளோ சீக்கிரம் அழிச்சிட முடியாது. அதனால் முதல்ல வந்து 2 கழகங்களில் ஒரு கழகமாக இருக்கக்கூடிய அதிமுகவை கலவரம் பண்ணி காலி பண்ணிடணும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சது தான். டிடிவி தினகரன் ரெட்டை சின்னத்துக்கு வாங்குறதுக்காக வந்து பணம் கொடுத்தாருன்ற ஒரு குற்றம் சாட்டி அவரை பிடிச்சி திகார் ஜெயிலில் போட்டு அடைச்சாங்க. அங்கேயே அவர்கிட்ட டீல் பேசி அவரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க. ஓபிஎஸ் ஏற்கனவே அவர் பாஜகவுடைய அடிமை தான். அதனால் அவர் அப்படியே 2 பக்கம் வேலை பார்த்துட்டே இருந்தார். பாஜக சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். எடப்பாடி பழனிசாமி புதுசாக வந்தாலும் கூட அவர் கொஞ்சம் இணக்கமாகவே பிஜேபிக்கு இணக்கமாகவே அரசாங்கத்தை ஓட்டினார். ஏன்னா அவருடைய ஆதரவு இல்லைனாக்கா அந்த அரசாங்கம் நடக்காது அப்படின்னு தெரியும். 4 வருஷம் நம்ம எப்படி முதலமைச்சர் அந்த விஷயத்தில் அவர் பயங்கர காரணம் சரியான ஆள். ஏன்னா எப்படி இந்த அரசாங்கத்தை ஓட்டி ஆகும், அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து அவங்களுக்கு தேவையான வேலையை செஞ்சு கொடுப்போம்னு செஞ்சுட்டார். ஓகேயா, அதுக்கு 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி 75 இடங்கள் மட்டும் வெற்றி பெற்றது. திமுக கூட்டணி 150க்கும் அதிகமான இடங்கள் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைச்சிருச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ் லடாய் வந்து ஓபிஎஸ் வந்து கட்சியுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்க. அதற்கு முன்பு வரை ஓபிஎஸ் தான் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர், இபிஎஸ் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர். அதுக்கப்புறம் கலவரம் ஏற்பட்டு இபிஎஸ் வந்து கட்சியுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகே, அதுக்கு பிறகு ஓபிஎஸ் வந்து கட்சியிலிருந்து ஓரக்கப்பட்ட நிலையில் பாஜக நிற்கிறதுனாக்கா இந்த கட்சி வந்து ஸ்டேபிள் ஆகக்கூடாது, அந்த கட்சி வந்து காலியானால் தான் நம்ம வளர முடியும் என்பதில் அவங்க உறுதியாக இருக்காங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இபிஎஸ் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு அறிவிச்சு அவர் தனியாக போட்டிடுறாரு. ஒரு 20% வாக்குகளை பெறுறார். இது தப்பாச்சே, இதே மாதிரி விட்டாக்கா சரிபட்டு வராதே, இவர் தலைமையில் அதிமுக திரும்பவும் ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நினைத்த பாஜக என்ன பண்ணுது, திரும்பவும் தன்னுடைய திரித்தாளும் சூழ்ச்சியை பண்ணுது. செங்கோட்டையனை கூப்பிட்றாங்க டெல்லிக்கு. ஆனால் உண்மையிலேயே இபிஎஸ் வந்து ஒரு அதிகாரமிக்க ஒரு
ஜெயலலிதாவை போல ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் இருந்தாக்கா கட்சியுடைய தலைமையின் அனுமதி இல்லாமல் டெல்லி போய் நீ எப்படி வந்து அமித்ஷாவையும் மற்றவர்களை சந்திச்சிங்க அப்படின்ட்டு அன்னைக்கே செங்கோட்டையன் மேலே நடவடிக்கை எடுத்திருந்தாக்கா சரியாக இருந்திருக்கும். ஆனால் அப்போ ஒரு நடவடிக்கை எடுக்கல. செங்கோட்டையனை டெல்லியை கூப்பிட்டு மீட் பண்ணாங்க. ஆலோசனை நடத்தோடனே இவர் பார்த்தாரு இபிஎஸ், ஆஹா நமக்கு போட்டியாக செங்கோட்டையனை கொண்டு வராங்களா, இதுக்கு நம்மளே போய்டும் அப்படின்ட்டு எகிரி குறித்து போய் முதலாக போய் டெல்லி அதிமுக அலுவலகத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் அமித்ஷா மீட் பண்ணி கூட்டணியை ஓரளவுக்கு உறுதிப்படுத்தி வந்துட்டார். அதுக்கு பிறகு சில பல இதெல்லாம் இருந்துச்சு, நிபந்தனைகள்லாம் இருந்துச்சு. அண்ணாமலை கட்சி விட்டு நீக்கணும், அதே போல் ஓபிஎஸ் சசிகலா உள்ளிட்டவர்கள் வந்து திரும்ப கட்சியில் சேர்த்துக்கூடாது அப்படின்னு சொல்ல பல நிபந்தனைகளாக விதிச்சு அப்படியே டிலே பண்ணனால சென்னை வந்து அமித்ஷா அதை அறிவிச்சிட்டு போயிட்டார். ஓகேயா, இப்போ மீண்டும் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செங்கோட்டையன் மூலமாக திரும்பவும் கலவரம் வருவதற்கு காரணம் என்னன்னாக்கா, கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு ஒரு பேர் சொல்லிக்கிட்டு மக்கள் மத்தியில் வந்து ஒரு பிரச்சார பயணத்தை செஞ்சு பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு 20% வாக்கள் தனிச்சு போட்டிகிட்டே இருக்குது. அதாவது தேமுதிக கூட்டணி போட்டிட்டப்ப 20% வாக்களை அதிமுக பெற்றிருந்துச்சு. இதே நிலைமையில் விட்டாக்கா இப்போ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்குள்ள ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய முக்கியமான அதிமுக முக்கிய தலைவராக கன்சால்டேட் 20% வாக்கள் என்பது முதல்ல ஏற்கனவே 35% வாக்களாக இந்த அதிமுக தான் இப்போ 20% குறைஞ்சிருக்கு. இப்போ திரும்பவும் இவர் பிரச்சாரம் பண்ணி அந்த வாக்குகள்லாம் அவருக்கு அதிகரிச்சுட்டாக்கா இது வந்து சரிபட்டு வராது. கழகங்கள் இல்லா தமிழகம் என்ற நம்மளுடைய கொள்கையின் அடிப்படையில் அதிமுகவை முதல்ல காலி பண்ணுங்கிறது நம்மளுடைய முக்கியமான அஜெண்டா செயல்படாமல் போயிடும் என்றதுக்காக தான் திரும்பவும் செங்கோட்டையனை வச்சு ஒரு பிளே, கட்சியை விட்டு நீக்கப்பட்டவங்க திரும்பவும் கட்சியில் சேர்க்கணும் அப்படின்ட்டு செங்கோட்டையன் பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு. இப்போ திரும்பவும் போய் செங்கோட்டையன் டெல்லியில் போய் அமித்ஷாவில் மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்ற கட்சி வந்து உறுதியாக நிலையான கட்சியாக மாறிவிடக்கூடாது. இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இத்தனை அதிமுகவில் இத்தனை அணிகள், எடப்பாடி தலைமையிலான அதிமுக, அதுக்கப்புறம் சசிகலா அணி, ஓபிஎஸ் அணி, டிடிவி தினகரன் அமமுக, அதுக்கப்புறம் செங்கோட்டையன், இப்போ இவங்க எல்லாருமே இவங்களுக்கு தான் அடிச்சிட்டாங்களே தவிர எல்லாருமே ஆதரிக்கிறது என்னன்னாக்கா பாஜக கூட்டணி தான். பாஜக என்ற கட்சி வந்து அதிமுகவை கபலீகரம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க என்ற கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் மீண்டும் அவங்கள்ட்ட தான் கூட்டணி அமைக்கணும்னு இவங்கெல்லாம் லைனில் நிற்கிறத பார்த்தா வேதனையாக தான் இருக்குது. இதை கூட புரிஞ்சுக்கலாம் சக்திகளை தான் ஒரு தலைவர்களாக வந்து ஜெயலலிதா உருவாக்கி வச்சுருக்காங்க. அண்ணா காலத்தில் நெடுஞ்செழியன் இருந்தார், கே கிருஷ்ணசாமி அப்படின்ட்டு நாஞ்சில் மனோகரன் அதிமுக இருந்தவர்கள், இப்படிலாம் பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட திராவிட இயக்க சிந்தனை கொண்ட தலைவர்கள் யாருமே இப்போ அதிமுகவில் இல்லை. அவங்க வந்து யார் எது சொன்னாலும் எடுப்பார் கைப்பிள்ளை போல செயல்படக்கூடிய தலைவர்கள் தான் இருக்காங்க. அவர்களை பொறுத்தவரைக்கும் நல்லா தெரிஞ்சு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த அதிமுக ஆட்சி மந்திரியாக இருந்த அமைச்சராக இருந்தவங்க எல்லாமே நல்லா திருட கற்று வச்சுருக்காங்க, கொள்ளை அடிப்பாங்க, எந்த விதமான வேலைகளையும் செய்யாமையே ஃபைலை க்ளோஸ் பண்ணுவாங்க, கமிஷன் கரப்ஷன் சூப்பராக பண்ணுவாங்க. அதில் மட்டும் தெளிவாக இருக்காங்களே தவிர மற்றபடி கட்சியை எப்படி வழிநடத்தி கொண்டு போகிறது என்ன ஏது இந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சி வந்து நமக்கு அதிமுக வந்து எதுக்காக இவ்வளவு தூரம் மெனக்கட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் பாஜகவுடைய முக்கியமான கொள்கையே கூட்டணி கட்சியில் வந்து கூட்டணி சேர்ந்து, அதாவது உறவாடி கெடுப்பது தான். கூட்டணி சேர்ந்து அந்த கட்சி காலி பண்ணுவாங்க என்பது சாதாரண அரசியல் பார்வையால் அரசியல் தொண்டனு கூட தெரியும். ஆனால் அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி கூட்டணி ஆளாக பறக்கிறாங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு. அதிமுக மீண்டும் உறுதியான நிலையை அடைந்து விடக்கூடாது. ஒரு திமுகவுக்கு எதிர்நிலையில் திமுகவுக்கு சரிசமமான ஒரு கட்சி அதிமுக தான் என்ற இப்போதைய நிலையை மாற்ற வேண்டும். அப்படிலாம் மாற்றினா தான் நம்ம வந்து முன்னே டெவலப் ஆக முடியுன்றது இந்த பாஜக உறுதியாக இருக்கிறது. அதுக்காகத்தான் இப்படிலாம் கலவரங்கள் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே கட்சியிலேருந்து கலவரத்தை உண்டாக்கி ஓபிஎஸ் சசிகலா அப்படின்னு எல்லாரையும் கட்சியை விட்டு நீக்க வச்சதே இவங்க தான். இப்போ வந்து திரும்ப ஒருங்கிணைக்கலாம். காரணம்னாக்கா இப்போ 20% ஓட்டு எடப்பாடி தலைமையில் கன்சால்ட் ஆகிடுச்சு. இதை இப்படியே விட்டாக்கா இவர் இன்னும் ஒரு உறுதியான தலைமை ஆகிடுவார். இது வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு, பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்கு சரியாக இருக்காது என்பதற்காகத்தான் இப்போ வந்து கட்சியிலேருந்து பிரிந்து சென்றவர்கள்லாம் நீக்கப்படலாம், ஒருங்கிணைக்கணும், எல்லாரும் ஒன்று விடணும், அப்போ தான் கட்சி பலமடைந்துட்டு இப்போ இந்த ஓபிஎஸ் சசிகலா, டிடிவி தினகரன், செங்கோட்டையன் போன்றவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கடைசி ஆயுதமாக செங்கோட்டையன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன நடக்க போகுது கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அறக்குறள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.